ஹாய், இன்றைக்கி நம்ம டிவிஷனில் டைப் 3ன்னு பார்க்கலாம். இப்போ 2 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். 2 கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின், ஸோ நமக்கு என்ன டேபிள் தேவைப்படுது? 2 டேபிள் தேவைப்படுது. நான் இங்கே ரைட் பண்ணி வச்சுருக்கேன். செகண்ட் கொஸ்டினுக்கு 5th டேபிள் தேவைப்படுறதால நான் இங்கே ரைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிஜிட் வேல்யூ எடுத்துக்கிறோம். ஸோ கம்பேர் டு இந்த வேல்யூ இதை விட இது கம்மியாக இருக்குது. ஆமாம் தானேங்களா? ஸோ இது வகுப்படுமா? 1 2ஆல் வகுப்படுமா? வகுப்படாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இங்கே பார்த்துக்கணும், 2 டேபிளில் 1 இருக்கா? இல்லை. 1 இருக்கா? இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, ஸோ 2 zeros are 0. புரியுதுங்களா? சில பேர் டைரெக்டாக இந்த 1 நம்பர் வகுப்படலைன்னா 2 டிஜிட்டாக எடுத்துப்பாங்க. அது மாதிரி எடுக்க வேணாம். அது ஏன் ரீசன் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் சம்மு போடும்போது சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு, ஸோ இப்போ இதை சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 1ல் 0 போச்சுன்னா 1 வரும். நம்ம தானுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூவை அப்படியே நம்ம கீழே இறக்கிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம 12 இருக்குது. ஸோ 12 இங்கே எங்கேயாவது இருக்கா பாருங்கள். ஸோ இங்கே இருக்குது. ஸோ 2 6 are 12. ஓகேங்களா? ஸோ 2 6ல் 2 12 எத்தனை டைம் இருக்குது? 6 டைம் இருக்குது. புரியுதுங்களா? இந்த 12ல், தட் மீன்ஸ் இந்த 12ல் 2 6 டைம்ஸ் இருக்குது. ஸோ 6 2s are 12. 6 2s are 12. நெக்ஸ்ட்டு இதை மைனஸ் பண்ணால் 0 வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இன்னொரு வேல்யூ இங்கே இருக்குது. இந்த வேல்யூ நான் எடுத்து டவுனில் போடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போது 8 இருக்குது. 8 இங்கே எங்கேயாவது இருக்கா பாருங்கள். எஸ், 8 இங்கே இருக்குது. ஸோ இந்த 8ல் 2 எத்தனை டைம் இருக்குது? 4 டைம் இருக்குது. 8ல் 2 எத்தனை டைம் இருக்குது? 4 டைம் இருக்குது. அப்போது 2 4s are 8. 2 4s are 8. இப்போ இதை மைனஸ் பண்ணால் 0 வரும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் இங்கே வேறு ஏதாவது டிஜிட் வேல்யூ இருக்கா? இல்லை. அப்படின்னா சம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ ஆன்சர் என்ன வருது? 64. தட் மீன்ஸ் 0 64. முன்னாடி 0 இருக்கிறதால இந்த 0க்கு வேல்யூ இல்லை. அப்போ ஆன்சர் என்ன அர்த்தம்? 64ன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ இதுதான் கோஷன்ட் வேல்யூ. இதுதான் ரிமைண்டர் வேல்யூ. இப்போ அப்படியே நம்ம செகண்ட் செம் பார்க்கலாம் இங்கே. ஸோ 530 டிவைடட் பை 5. ஓகேங்களா? ஸோ 5 டேபிள் தேவை. ஸோ இப்போது இந்த 5ஆல் வகுப்படுமா? ஓகேங்களா? இந்த 5ல் 5 எத்தனை டைம் இருக்குது? 1 டைம் இருக்குது. பாருங்கள், இங்கே 5 இருக்கா? 5 எத்தனை டைம் இருக்குது? 1 டைம் இருக்குது. ஸோ 5 1s are 5. நெக்ஸ்ட் இதை சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 5ல் 5 போச்சுன்னா 0 வரும். நெக்ஸ்ட் இந்த 3யை நான் கீழே எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மக்கிட்ட 3 இருக்குது. இங்கே 3 இருக்கா? இல்லை. ஸோ 5ல் 3 வகுப்படுமா? வகுப்படாது. இந்த நம்பரை விட இந்த நம்பர் கம்மியாக இருக்குது. புரியுதுங்களா? இந்த நம்பரை விட இந்த நம்பர் கம்மியாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? இப்போ என்ன பண்ணோம்? 0 போடணும். கரெக்டாக? 5 zeros are 0 வரும். ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல நம்ம இந்த 2 வேல்யூவை எடுத்தால் இதே டவுட் இங்கேயும் கேட்கலாம். இப்போ இது அடங்கலைன்னா நான் நெக்ஸ்ட்டு ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம் இல்லையா? அப்படின்ற மாதிரி கொஸ்டின் உங்ககிட்ட கேட்பீங்கன்னு சொல்கிறதால தான் இது இப்படி போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்படி போட்டால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா? இப்போ சென்ட்ரல், இப்போ இந்த இடத்துல நீங்கள் இதை எடுத்து அப்படியே வகுத்து போட்டிங்கன்னா அது தப்பாயிடும். ஓகேங்களா? ராங் ஆன்சர். பட் இங்கே இந்த 1 வகுப்படலைன்னா இது 2ஆக கூட எடுத்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ இங்கே 12 இருக்குது. அப்போது 2 6 are 12 அப்படியே போடலாம். இந்த 0 போட தேவையில்லை. ஆனால் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் இந்த 0 இங்கே போட்டிருக்கேன். இப்போ இங்கே இந்த இடத்துல 0 போட்டோம், அதுக்கான வேல்யூ இல்லை. 64 தான் ஆன்சர். பட் இந்த இடத்துல 0 விட்டால் அதுக்கான வேல்யூ கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிடும். ராங் இது. ஓகேங்களா? இங்கே 0 நீங்கள் போடலைன்னா அது ராங்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ 5 zeros are 0. நெக்ஸ்ட் இதை மைனஸ் பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 3ல் 0 போச்சுன்னா 3 வரும். நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற 0 எடுத்து நம்ம இந்த இடத்துல போட்டுரும். ஓகேங்களா? நான் இப்போது இந்த 30ல் 5 எத்தனை டைம் இருக்குது? இங்கே 5 டேபிளில் பாருங்கள். 30 எங்கே இருக்குது பாருங்கள். இங்கே இருக்குது 30. ஓகேங்களா? ஸோ 5 எத்தனை டைம் இருக்குது? 6 டைம் இருக்குது. ஸோ 5 6 are 30. 5 6 are 30. இப்போ இதை மைனஸ் பண்ணோம். 30ல் 30 போச்சுன்னா 0 தான் வரும். நெக்ஸ்ட் இங்கே ஏதாவது வேல்யூ இருக்கா? எதுவும் இல்லை.
அப்போ இதுதான் வந்து 0 தான் வந்து ரிமைண்டர் வேல்யூ, 106 தான் வந்து கோஷன்ட் வேல்யூ. புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம இதை போட்டிருக்க ஸ்டெப் கரெக்டாக ராங்கான்னு செக் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஃபார்முலா ஆல்ரெடி போன வீடியோவிலே போட்டிருக்கேன். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சேம் இந்த வேல்யூ, தட் மீன்ஸ் கொஸ்டினில் இருக்கிற வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருச்சுன்னா அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக அர்த்தம்.